Hello friends and cuties. Welcome to East Tutorials. திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வகையில் இன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை, வெனஸ்டே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நிகழ்ச்சி ரேஷனல் ரிடில்ஸ். ஸோ லாஜிக்கல் திங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணி நல்ல மூளையை வேலை செய்ய வைக்கிறதுக்கு நம்ம பார்க்குறது தான் ரேஷனல் ரிடில்ஸ். எவ்ரி வெனஸ்டே பார்த்துட்டு வரோம். ஸோ welcome to episode 4 of Rational Riddles. So first question, peacock இருக்குது இல்லையா, அதோட குட்டி பீ சிக்கன் சொல்லுவோம். அது எக்ல இருந்து தான் வரும். ஆனால் பீகாக் எக் போடவே போடாது, முட்டை போடவே போடாது. ஏன்? பீ சிக் comes from egg but peacock never lays egg. How? இந்த டைமர் முடிகிறதுக்குள்ள ஆன்சர் சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் பார்க்கலாம். மேல் அதான் பீகாக்னு சொல்லுவோம், ஃபீமேல பீஹென் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ பீஹென் தான் எக் லே பண்ணும், பீகாக் லே பண்ணாது. ஸோ பீஹென் ஒன்லி லேஸ் எக். இதான் ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். நான் எங்கள் வீட்டில் இருந்து பார்க்குக்கு 2 வீலரில் போகிறேன். 40 km/h ஸ்பீடில் போகிறேன். 80 minutesலேயே போய் ரீச் ஆகிட்டேன். ரிட்டன் அதே ரோட்டில் டிராஃபிக் எதுவுமே இல்லை, அதே ஸ்பீட் 40 km/h ஸ்பீடில் வீட்டுக்கு ரீச் பண்ணுறேன். வண்டி எங்கேயும் வழியில் நிறுத்தலை. ஆனால் எனக்கு 1 hour 20 minutes எடுக்குது. ஸோ இது எப்படி பாசிபிள்? போகிறதுக்கு ஜஸ்ட் 80 minutes தான் ஆகுது, ஆனால் திரும்பி வர்றதுக்கு 1 hour 20 minutes ஆகுது. ஸோ இது எப்படி? I went to park from my home in my bike at 40 km/h speed. It took just 80 minutes for me. I returned in the same path with same 40 km/h speed. I didn't stop my bike anywhere, but it took 1 hour and 20 minutes to reach home from park. How is this possible? டைமர் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியலன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு திங்க் பண்ணுங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஸோ ஆன்சர் பார்க்கலாம், கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கிறீங்களான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கொஸ்டின் என்னென்னா, எனக்கு வீட்டிலேருந்து பார்க்குக்கு போகிறதுக்கு 80 minutes ஆகுது. ரிட்டன் நான் வண்டியை எங்கேயுமே நிறுத்தலை, அதே ஸ்பீடில் அதே வழியில் தான் வரேன். டிராஃபிக்கும் எனக்கு இல்லை, ஆனால் எனக்கு 1 hour 20 minutes ஆகுது. இது எப்படி? ஸோ இப்போ 1 hour 20 minutesனால் 60 minutes + 20 minutes. ஸோ 60 + 20 என்னது? 80. அப்போ 80 minutesம் 1 hour 20 minutesம் சேம் டைமிங் தான். ஸோ இதுதான் ஆன்சர். கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தா வாழ்த்துக்கள். மூணாவது கேள்விக்கு போகலாம். ஸோ மூணாவது கேள்வி என்னன்னா, ஒரு லைன் வரைகிறேன். அந்த லைனை அழிக்கக்கூடாது, வெட்டக்கூடாது, தொடவே கூடாது. ஆனால் அந்த லைனை சின்னதாக ஆக்கணும். இது எப்படி பாசிபிள்? ஹவு டு மேக் அ லைன் ஷார்ட்டர் வித்தவுட் டச்சிங் இட், ரப்பிங் இட் ஆர் கட்டிங் இட் எக்ஸெட்ரா. ஹவு இஸ் இட் பாசிபிள்? ஸோ இந்த லைனை தொடாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த லைனை சின்னதாக்கணும். ஸோ ஆன்சர் பார்க்கலாம். அந்த லைன் பக்கத்துலேயே ஒரு பெரிய லைன் வரைஞ்சிட்டிங்கன்னா உள்ள லைன் சின்னதாயிரும். ஸோ ட்ரா அ பிகர் லைன் நியர் இட். அதுதான் ஆன்சர். அஞ்சாவது கேள்விக்கு போகலாம். நான் ஒரு கிலோமீட்டர் கவுண்டரை 0ன்னு செட் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் இருந்து ஏ அப்படிங்கிற இடத்துக்கு ரீச் ஆகிறேன். இப்போ என்னோட கிலோமீட்டர் கவுண்டரில் XYன்னு ஒரு ரீடிங் காமிக்குது. ஸோ ஏலேருந்து பின்னு இன்னொரு இடத்துக்கு 45 km ட்ராவல் பண்ணி போகிறேன். YXன்னு ரீடிங் காமிக்குது. திருப்பி பியிலேருந்து சிக்கு அகெயின் 45 km ட்ராவல் பண்ணி போகிறேன். என்னோட கிலோமீட்டர் கவுண்டர் ஏல என்ன காமிச்சிச்சோ அந்த நம்பருக்கு நடுவில் ஒரு 0. இப்போ ஏல XYன்னு காமிச்சிச்சுன்னா X0Y அப்படின்னு சொல்லி காமிக்குது. இப்போ ABC 3 இடத்துலையும் என்னென்ன நம்பர் கிலோமீட்டராக காமிச்சிச்சு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். I started a kilometer counter. I started from my home and reached a place A. Then I traveled 45 kilometers and reached B. Again I traveled 45 kilometers and reached C. The 2-digit kilometer shown at A, say XY, is the reverse number of B. Say YX.
The kilometer at C is a 3-digit number got by inserting 0 at the mid of A. That is X, 0, Y. What did kilometer counter showed at A, B and C? உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ தரேன் இதை சால்வ் பண்ணுறதுக்கு. இப்போ 28 அப்படின்னா நீங்கள் 20 + 8ன்னு எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி XY, YX, X0Y இது எல்லாத்தையும் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இந்த கொடுத்துருக்குற கொஸ்டினை ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். Your time starts now. ஆன்சர் பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏலேருந்து 45 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போனால் ஏயோட ரிவர்ஸ். ஸோ இது XYனா YX கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய வேலை. அப்போ XY கூட 45 ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கணும்? YX கிடைக்கணும். இப்போ 28 2 × 10 + 8ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி XYயும் YXையும் எழுத போகிறேன். அப்போ 10x plus y plus 45 is equal to 10y plus x. இல்லையா? இப்போ வேரியபிள்ஸ்லாம் அந்த பக்கமும் நம்பர்லாம் இந்த பக்கமும் வைக்க போறேன். அப்பனா 45 is equal to 10y minus y plus x minus plus 10x அந்த பக்கம் போனா minus 10x. சரியா? இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 45 is equal to 10y minus y வந்து 9y plus x minus 10x minus 9x. ஸோ இந்த என்டையர் ஈக்குவேஷனும் நான் 9ஆல் டிவைட் பண்ண போகிறேன். 5 9s are 45, 1 9 is 9, 1 9 is 9. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதிலிருந்து 45 கிலோமீட்டர் போனால் XY. ஸோ நான் அதை தான் பண்ண போகிறேன். YX plus 45 is equal to X0Y. ஸோ X0Y. இப்போ அதே மாதிரி நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா 10Y plus X plus 45 is equal to இது 3 டிஜிட்னால இது 100x plus 0ன்னு வரும் plus y. இப்போ நான் நம்பர் மட்டும் இங்கே வச்சுட்டு வேரியபிள்ஸ்லாம் அந்த சைட் கொண்டு போனேன்னா எனக்கு என்ன வரும்? 100x minus x plus y minus 10y. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாம். என்ன வரும்? 45 is equal to 100 minus 1 99. ஸோ 99x plus y minus 10y னா minus 9y. இப்போ divided by 9. அப்போ எனக்கு என்ன வரும்? 5 9s are 45, 11 9s are 99, 1 9 is 9. ஸோ இதுதான் என்னோட ரெண்டாவது ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோம்னா நமக்கு x and y கிடைச்சிரும். இப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் ஆட் பண்ணால் 10x is equal to x. அப்போ x is equal to 10/10. அப்போ x equal to 1ன்னு வரும். இப்போ இந்த x equal to 1 மேலே உள்ள ஈக்குவேஷன் ரெண்டில் எதில் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? y minus 1 is equal to 5. அப்போ y is equal to 6. ஆன்சர் x is equal to 1, y equal to 6ன்னு கிடைக்கும். இதை x and y-ஐ ஏபிசியில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ வந்து வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு அவங்க போய் ஏல வந்து அவங்களுக்கு எக்ஸ்னா 1, ஒய்னா 16 கிடச்சிருக்கும். அடுத்தது 45 கிலோமீட்டர், 16 + 45 61. ஸோ XY ரிவர்ஸ் பண்ணால் 61. ஸோ 61 + 45 106. 16க்கு நடுவில் 0 போட்டால் தான் 106. ஸோ ஆன்சர் கரெக்டாக கிடச்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் புது வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் எங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்குது. ஸோ கமெண்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.